கப்பல் கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்காத கப்பலை நாங்கள் போகாத கப்பலை அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஏதோ யாரோ அடிச்சு போட்ட மாதிரி ஏதோ என்ன சொல்லுவாங்க பெட்டி பாம்பா சுருண்டு கிடக்காங்க. விட்டு வெளியே போகவே இல்லை, அதுக்குள்ள ஷிப் இந்த ஆட்டம் போடுது. இந்த கப்பல் கிளம்புறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தாங்க. இது மட்டும் இல்லை, இவங்க சாப்பிட்ற சாப்பாடை சாண்ட்விச்சே எப்படி 4-5 சாப்பிட்ருப்பாங்க. நமக்கும் கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். அது இல்லாமல் என்ன சொல்கிறது, எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. சாப்பாட்டில் குறை வைக்கல, நல்ல கழுத்து வரைக்கும் ஏற்கனவே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் கப்பலையே காணுவீங்களே, எங்கடா எங்கேயும் கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு தேடி போய் பார்த்தா ஒரு முக்கில் ஓலை பாத்ரூம் பக்கத்தில் படுத்து கிடக்காங்க. என்னன்னு கேட்டால் உள்ளே செட் ஆகலை, அதான் வெளியே வந்து படுத்து கிடக்கேன் அப்படிங்காங்க. கப்பலில் போகிறது வந்து ஏதோ போருக்கு போகிற மாதிரி தான் நிறைய பேர் போவாங்க. அதுவும் இந்த தீவு மக்களே அப்படி தான் போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறைய பேர் கொத்துக்கிட மாட்டுக்கு. அதை விட முக்கியம் என்னென்னா கப்பலில் போகிறதுக்குனே தனியாக பிரத்யேகமாக டேப்லெட்லாம் வந்திருக்கு. அதை லைட்டாக சாப்பிட்டு போனாலே கான்ஃபிடென்ட்டாக போனாலே எல்லாமே சரியாயிரும். லட்சத்தீவுலேயே இருந்து லட்சத்தீவு பற்றின ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம சேனலில் பகிர்ந்துட்டுருக்கோம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.